அவ்வளவு கேப்பு இருக்கும். விழாப்புறத்திற்கும் பெருமானாருடைய கைகளுக்கு இடையில ஒரு சின்ன ஆட்டுக்குட்டி போகணும்னு முயற்சி செஞ்சுச்சுன்னா அது ஓடிடும். அந்த அளவுக்கு என்ன செஞ்சிருப்பாங்க, நாயகம் ஸல்லல்லாஹு கையில கேப் இருக்கும் சஜிதாவுக்கு போகும்போது. அப்ப சஜிதாவுக்கு போகும் பொழுது விழாப்புறங்களோடு கைகள் ஒட்டியவர்களாக சஜிதா செய்வது கூடாது. அதே போன்று சஜிதா செய்யும் போது ரெண்டு கரையும் சப்பட்டையை அப்படி தரையில வச்சு சஜிதா செய்யறது. சில தொழுகையாளிகளை நம்ம பார்க்கிறோம், தெரியாம கூட செய்ய வாய்ப்பு இருக்குது. தெரியாம இருந்தா தெரிஞ்சுக்கலாம். தரையில அப்படியே கை ஒட்டிரும், தரையில கை ஒட்டியவர்களாக சஜிதா செய்வாங்க. அப்படிப்பட்ட சஜிதாவும் கூடாது. சஜிதா என்பது கைகளை தரையிலிருந்து மேலே இருக்கணும், விழாப்புறத்திலிருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கணும். அந்த அளவுக்கு தான் பெருமானாருடைய சஜிதா இருந்துச்சு. தரையோடு கைகளை படுக்க வைப்பதும் கூடாது, உடம்போடு கைகளை ஒட்டி கொண்டு சஜிதா செய்வதும் கூடாது. இந்த ஹதீஸை ஹஜ்ரத் மைமுனா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். முஸ்லிம்ல இந்த ஹதீஸ் இடம் பெறுகின்றது. 7 உறுப்புகள், அதாவது சஜிதாவில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, இந்த உறுப்புகள் எல்லாம் தரையில் பட வேண்டும் என்பதாக நான் கட்டளையிடப்பட்டுள்ளேன் என்பதாக சொல்றாங்க. அப்படின்னா இது அவங்களா செய்யல, அவங்களா இதை செய்யல, அவங்களே சொல்றாங்க இந்தந்த உறுப்புகள், அதுக்கு பின்னாடி அது என்னென்ன உறுப்பு நம்ம சொல்றோம், இந்த உறுப்புகள் எல்லாம் சஜிதா செய்யும் பொழுது தரையில் பட வேண்டும் என்பதாக நான் கட்டளையிடப்பட்டுள்ளேன் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்பனா அல்லாஹ்வினுடைய கட்டளை அது. சஜிதாவுல இந்தந்த உறுப்புலாம் படணுங்கிறது அல்லாஹ்வுடைய கட்டளை. அதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தருகின்றார்கள். நம்ம சஜிதாவில் இருக்கும் பொழுது இந்த உறுப்புகள் தரையில பட்டாகணும். இதுல ஏதாவது ஒரு உறுப்புகள் தரையில படாம போயிடுச்சு அப்படின்னு சொன்னா அது சஜிதாவாக இருக்காது, வேறு ஒரு நிறத்துல அவரை பார்க்கறதுக்கு நமக்கு தோணும். அவர் சஜிதாவில் இருக்கும் பொழுது இந்த உறுப்புகள் படணும். அதுல இரு உள்ளங்கைகள் முழுமையாக தரையில பட்டிருக்கணும். கையை அப்படி தூக்கி வச்சுக்கிட்டு சஜிதா செய்யக்கூடாது. 2 உள்ளங்கையும் நம்ம சஜிதா செய்யும் பொழுது தரையில பட்ட நிலையில சஜிதா செய்யணும். அதே போல 2 முழங்காலுடைய மூட்டுக்கள் இது 2ம் தரையில படணும். முழங்காலை தூக்கிக்கிட்டு கைகளை மட்டும் வச்சுக்கிட்டு சஜிதா செஞ்சோம்னா அது வேறு விதமா தெரியும், சஜிதா மாதிரி தெரியாது. அப்போ 2 உள்ளங்கைகள், 2 முழங்காலுகள், ரெண்டாவது வந்து முழங்காலுடைய மூட்டுக்கள் தரையில பட்டிருக்கணும். இரு பாதங்களின் நுனிகள் நம்ம சஜிதா செய்யும் பொழுது நம்முடைய கால் பாதத்துடைய அந்த 2 நுனியும் தரையில பட்டிருக்கணும். பின்னாடி காலை தூக்கிக்கிட்டு சஜிதா செய்வது கூடாது. அப்போ 2 பாதத்தினுடைய நுனிகள், அதே போன்று நெற்றி, மூக்கு, நெற்றியும் என்ன செய்யணும், தரையில பட்டிருக்கணும். மூக்கு தரையில படணும். நெத்தியை வச்சுட்டு மூக்கை தூக்கிக்கிட கூடாது, அல்லது மூக்கை வச்சுக்கிட்டு நெத்தியை தூக்கிக்க கூடாது. சஜிதாவுல இந்த